வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சட்டப்பேரவைக்குள்ள நடந்திருக்க தரமான சம்பவங்களை பத்தி தான் பல விஷயங்கள் பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தொழில்துறை அமைச்சரான கீர்த்தனா அவர்கள், இவங்க எப்பப்பா ஸ்பீச்சை கொடுப்பாங்கன்னு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா? அந்த விஷயம் நடந்துச்சு மக்களே. ஆனால் KN நேரு இருக்கார்ல, அவர் எழுந்து என்ன சொன்னார், மணப்பாறை சிப்காட் வளாகம் பொட்டல் காடாக இருக்குங்க, நாங்கள் இருக்கும்போது அவ்வளோ விஷயங்களை கொண்டு வந்தோம், ஆனால் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும்ல அப்படின்ற மாதிரி கேட்டாப்புல. அதுக்கு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் என்ன சொன்னாங்க, ஏங்க அந்த ஒரு சிப்காட் மட்டும் இல்லைங்க, நிறைய சிப்காட் வளாகங்கள் பொட்டல் காடாக தான் இருக்குன்ட்டாங்க. அமைச்சரே வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, நிலத்தை மட்டும் கையகப்படுத்தி வச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டாங்க. புரியுதா அவங்க என்ன குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு? இவ்வளோ விஷயம் உள்ளே நடந்துச்சு. ஆக்சுவலாக இதில் நீங்கள் நேரு அவர்களோட கேள்வியும் கீர்த்தனா அவர்களோட பதிலையும் கேட்க போகிறீங்க. அது கூட ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக பாருங்கள். எதிர்கட்சியில் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் நேரு அவர்கள் பேசுகிறப்ப எப்படி ரியாக்ட் பண்ணாருன்னு ரசிச்சாப்ல, லிட்டரலாக எப்படி ரியாக்ட் பண்ணாருன்னு கவனிங்களா. இன்னும் சொல்ல போனால் வேலை வாய்ப்பை உருவாக்குகிற பணியும் சாலை வசதிகளும் அதே போல் பேருந்துகள்லாம் முழுமையாக தரப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு சில இடங்களில் இல்லாமல் கூட இருக்கிறாங்க. ஏன்னா 960 ஹேம்லெட்ஸ் இருக்குது. ஒரு தொகுதி என்பது பார்த்தால் 200 கிராமங்கள் இருக்கும், அப்படி எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த மணப்பாறை என்பது பறந்து விரிந்த 960க்கு மேற்பட்ட இருக்கும். எனவே கழக ஆட்சி, கலைஞர் ஆட்சியிலும் சரி, நம்முடைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் தளபதி அவருடைய ஆட்சியிலும் பல்வேறு திட்டங்கள் அந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடாமல் தொடர்ந்து தோழமை கட்சிகளுக்கு அந்த இடம் கொடுத்து அப்படி கூட வெற்றி பெற்ற மக்கள் ஏற்றுக்கொண்ட பகுதி. எனவே தம்பி அவர்கள் புதிதாக வந்திருக்கிறார். அவருடைய உறவினர் தான், ஒன்றிய தலைவராகவும் எங்கள் காலத்தில் இருந்திருக்கிறார். எனவே அதையெல்லாம் சொல்வதற்கில்லை, எல்லா பணிகளும் நடைபெற்று இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் முதலமைச்சரை கேட்டு இன்னும் நல்லா செய்யுங்க. அதெல்லாம் நான்லாம் ஒன்று செல்ல, அதுக்காக எங்களுக்கு அல்வா கொடுத்தேன்னு அது மட்டும் முக்கியம். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னார், சிப்காட் அங்கே நல்ல முறையாக நடைபெற்று இருக்கிறேன். நாங்கள் சிப்காட் ரிவைவல் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிப்காட்டை ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பெருந்துறையில் 26/5/2026 அன்று மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் நானும் சேர்ந்து அங்கே ஒரு ஆய்வு நடத்தினோம். அவர் சொன்ன மாதிரியான எந்த விதமான பெரிய மாற்றங்கள் எதுவும் நான் பார்க்கவே இல்லை. சட்டப்பேரவையில் யார் எழுந்தால் ஒரு எதிர்பார்ப்பு கிளம்புமோ இல்லையோ, அண்ணன் எழுந்துட்டா பெருசாக கிளம்பிடும். மன்னார்குடி MLA காமராஜ் அவர்கள் இவர் என்ன சொன்னார், கர்நாடகாவிலையும் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மாதிரி பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படணும், காங்கிரஸ் பாஜக அல்லாத அரசு அமையணும், அது மட்டும் அமைஞ்சிருச்சுன்னா காவேரி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சிரும்னு தலைவர் ஒரு புது ஐடியாவே கொடுத்துருக்காருங்க பேரவையில். நம்முடைய முதலமைச்சர் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக ஒரு நாளைக்கு 3500 கனஅடி 15 நாளைக்கு கொடுக்கணும், 4 TMC. கர்நாடகா அதை மதிக்குமா? கர்நாடகா மதிக்குமா சொல்லுங்க. SM கிருஷ்ணா முதலமைச்சராக இருந்த போது மாண்புமிகு அம்மா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அன்னைக்கு தமிழ்நாட்டில் தண்ணி கிடையாது குடிக்கிறதுக்கு. சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவு போட்டுச்சு 6 TMC கொடுங்கன்னு. கர்நாடகா ஏற்க மறுத்துச்சு. இதுக்கு ஒரு தீர்வு வரணும்னு வச்சுங்களேன். இங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் இருக்காங்க, ஆனா பாஜகவும் இருக்கு. எப்படி தமிழ்நாட்டில் 60 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் அண்ணன் C. ஜோசப் விஜய் தலைமை வந்ததோ, அதை போல கர்நாடகத்தில் காங்கிரஸ் பாஜக இல்லாத ஒரு அரசு அமையப்பெற வேண்டும். மத்தியில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் இல்லாத ஒரு அரசு அமையப்பெற வேண்டும். திமுகவோட முக்கிய முகமான அண்ணன் ஏவா வேலு இவர் எழுந்து ஆவேசமா பேசிட்டு இருந்தாப்புல. அந்த டைம்ல அருகில் இருந்த நம்ம MRK பன்னீர்செல்வம் இருக்கார்ல, DMK சேர்ந்தவர், அவருக்கு பக்கத்தில் இருந்த EPS அவர்கள் கிட்ட ரொம்ப நேரம் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காப்புல. இப்போ கிளாஸ் ரூம்ல பாடம் எடுக்கும் போது பசங்க பின்னாடி உட்காந்து பேசிட்டே இருப்போம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அது மாதிரி தான் அண்ணன் ரொம்ப நேரம் சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. இவரும் நிறுத்துற மாதிரியே தெரிலங்க. ஏவா வேலைன்னா அவ்வளோ ஆவேசமா ஒரு பாடணும் ஒரு பக்கம் பேச, அவர் ஒரு பக்கம் பக்கத்தில் குலுங்கி சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. EPS அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்களும். இப்போ ரீசெண்ட் டைமாக கவனிச்சிங்களா, எந்த அசம்பிளி செஷனில் பன்னீர்செல்வம் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு.
இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரகுபதி அவர்கள் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணார். இப்போ பன்னீர்செல்வம் அவர்கள் போகிற போக்க பார்த்தா திமுக, அதிமுக, பாஜக இந்த கூட்டணி உருவானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை போல இருக்கு. அடுத்து வரப்போற பெரிய எலெக்ஷன் சார்ந்து சொல்றேன். ஏன் தனியார் மேலேயே சில பேர் மூடிட்டாங்க? என்ன காரணம்? இன்றைக்கு வெளிநாட்டு சர்க்கரை இந்தியாவுக்குள்ளே வருகிறது. இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலே அதிகமான சர்க்கரை இருப்பது மகாராஷ்டிரா. அங்க அதிக உற்பத்தி இருக்கிறது. அங்க அந்த நிலத்தினுடைய தன்மை சர்க்கரை தன்மை கூடுகிறது. ஆனால் உற்பத்தி அதிகமா இருக்குது. அவனுக்கு கட்டுப்படி ஆகுது. தமிழ்நாட்டில் கட்டுப்படி ஆகல. அந்த அடிப்படையில் தான் இந்த குறைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தான் நம்ம சப்போர்ட் பிரைஸ் கொடுக்கிறதுக்கு அரசாங்க காரணம் என்னன்னா விவசாயிக்கு இது கொடுத்து எப்படியாவது உற்பத்தி செய்யலாம் என்ற அடிப்படையில் தான் நம்ம சப்போர்ட் பிரைஸ் தரோம். ஆனா அதுவும் கட்டுப்படி ஆகல. அதனால தான் ஒழிய இப்ப இந்த ஆட்சி இருக்கிறீங்க விவசாயிகளுக்கு அதிகமாக கொடுத்து உற்பத்தி செய்வதற்கு பண்ணுங்க, வரவேற்கிறோம். பாஜகவோட ஒரே ஒரு எம்எல்ஏவான போகராஜன் அவர்கள் அண்ணன் எழுந்து என்ன கேட்டார்னா, தமிழ்த்தாய் வாழ்த்தை பற்றின தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்க இந்த நாளில் சிஎம் அவர்கள் வேட்டி கட்டு வந்திருக்கலாம், ஏன்னா அப்பேற்பட்ட தீர்மானம் இல்லையா அப்படின்னு ஒரு வருத்தத்தை பதிவு பண்ணாருங்க. அதுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் எழுந்து என்ன பதில் சொன்னார்னா, பாரதியாரே கோட் சூட் போட்டு தமிழை வளர்த்தாரு, உடையில எதுவும் இல்லைங்க, செயல்ல தான் இருக்குன்னு சொன்னாரு. முதல்வர் அவர்கள் இன்று அந்த தமிழ் மொழி என்றதுடன் கடந்த வெள்ளிக்கிழமை அவர்கள் அந்த வேட்டி சட்டையில ஒரு தமிழ் கலாச்சாரத்தை அந்த பொங்கல்ல அந்த தீபாவளியில் வர்ற மாதிரி ஒரு பார்க்கும் பொழுது மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. இன்றும் அப்படி மற்ற ஆளுங்கட்சி இருக்கின்ற நண்பர்கள் எல்லாம் கூட அப்படியே ஒரு அமைச்சர் தமிழர் தமிழ் உணர்வு இதையெல்லாம் இதயத்தில் கொண்டு வரலாற்று சிறப்புமிக்க இந்த நன்னாள் இதை ஒரு பொன்னாளாக மாற்றக்கூடிய சிறப்பு தீர்மானத்தை மாண்புமிகு முதல்வர் கொண்டு வந்தார். அது குறித்து மூத்த உறுப்பினர் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது ஆடை குறித்து சொன்னார். தமிழுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த மகாகவி பாரதியாரே கோட்டு சூட்டு போட்டுக் கொண்டுதான் தமிழ் பணியை செய்தார். எனவே தமிழ் உணர்வு என்பது ஆடையில் அல்ல, எங்களின் செயலில் இருக்கிறது. செயல் 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 உங்கள் மூலமாக குறிப்பிடுகிறேன். நம்ம நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் இவரு கோபப்பட்டு பார்த்துருக்கீங்களா, ஆவேசமா கொந்தளிச்சு பேசி பார்த்துருக்கீங்களா? அதுவும் அசம்பிளியில் நடந்துச்சு. ஆக்சுவலாக தாவேக அரசு எதுக்காக இவ்வளோ அதிகமாக கடன் வாங்கிட்டு இருக்கு அப்படின்ற கேள்வி எழுப்பப்படும் போது அதுக்கு மரிய வில்சன் அவர்கள் என்ன பதில் கொடுத்தாப்புல, ஏங்க நாங்கள் குறைச்சிட்டு தாங்க வரோம், அதிகரிக்கல. 436 தாவேகா தேர்தல் வாக்குறுதிகளில் 125 பட்ஜெட்லேயே அறிவிச்சிருக்கோன்னு சொல்லியிருந்தாப்புல. இது கூடவே எங்கே ஒரு ஆவேசப்பட்டார்னா, அவரோட தமிழை பற்றி பல பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்களே, நம்மளே பல வீடியோஸாக சொல்லியிருக்கோம் இது போல் கிண்டல் பண்ணாதீங்க, அது தவறான விஷயம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்குள்ள காயத்தை ஏற்படுத்திச்சு போல இருக்கு. தன்னோட தமிழை பற்றி கிண்டல் பண்ணாங்களே, அவங்களுக்கு பதில் கொடுக்குற வகையில் அவர் ஆவேசமாக பேச ஆரம்பிச்சிட்டார் ஒரு இடத்துல. சார், நான் பேஸ்கெட்பால் பிளேயர். ஆக்சுவலாக ஒரு அஃபென்ஸாக ஆடுவேன், டிஃபென்ஸாக ஆடுவேன். எப்போ டிஃபென்ஸ் ஆடணும் எப்போ அஃபென்ஸ் ஆடணும் எனக்கு ரொம்ப நாளாக நீங்கள் கற்றுனீங்கன்னா நானும் கற்றுக்க. அப்படி குறுக்க பேச வேண்டாம். நான் உங்களை பார்த்தா பேசிகிட்டு இருக்கேன் பேரவைத் தலைவர்களே. ஆமாம், ஒரு 30 to 25 இயர்ஸ் எஜுகேஷன் ஃபீல்டில் இருந்திருக்கு. என்னோட கம்யூனிகேஷன் எல்லாம் இங்கிலீஷில் தான் இருந்திருக்கு. இப்போது இந்த மாமன்றத்தில் அவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளாகவே உருவ கேலி பண்ணுறது, பொதுவாக சொல்கிறேன், ஜாதி ரிலேட்டடாக பண்ணுறது, பெண்கள் ரிலேட்டடாக பண்ணுறது, இப்போ மொழி ரிலேட்டடாக வந்துட்டாங்க. செயல் செயல் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு எங்கள் தலைவர் இருக்காங்க. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளோ தமிழ் படித்தாலும் தெரியாது. அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்கள் தமிழில் இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது. இல்லை, நான் இப்படி தான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து அதான் சொல்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் ரொம்ப லைட்டர் வெயினில் எடுத்துக்கோங்க. இல்லை, பெரிய பிரச்சனை கைடன்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. என் செயல் இதுதான். அவருக்கோசம் நான் மாற்றிக்க முடியாது, எல்லாருக்கோசம் நான் மாற்றிக்க முடியாது. இல்லை, மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? இவ்வளோ பேர் பேசிட்டு இருக்கும்போது அமைச்சர் ஆதவ் அவர்கள் மட்டும் என்ட்ரி கொடுக்காம இருப்பாரா? அவரும் பேசினார். இந்த சன்னரக நெல் இருக்குல்ல, இதை சார்ந்து சிஎம் அவர்கள் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டு இருந்தார்ல, இதை பத்தின முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி விவசாயிகள் கிட்ட சிஎம் அவர்கள் பேசினாராமா. அதுக்கப்புறம் தான் முடிவை அறிவிச்சாராமா. மனசாட்சியோட பதில் சொல்லுங்கன்னு ஆப்போசிட் சைடில் இருந்தவங்களை பார்த்து கேட்குறாரு. ரேஷன் கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்ருக்கோமா? அந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, தரமான அரிசி கூட கிடைக்காம. இது நம்மளுக்கு புரியுமா? இதுதான் மக்களோட உண்மையான பிரச்சனைங்க.
எதுக்காக விவசாய கடனை பற்றி திமுக தேர்தலுக்கு முன்னாடியே பேசலன்ட்டு அமைச்சர் ஆதவ் அவர்கள் என்ன ஒரு விஷயத்த சொல்றதா இருந்தாலும் டிஎம்கே லைட்டாக ஒரு டச் பண்ணிட்டு போயிடுவார்ல, அது இங்கே பண்ணியிருந்தார். எதற்காக இதை முதலமைச்சர் உயர்த்தினார்? விவசாயிகிட்ட அவர் என்ன கேட்டார்? வந்தவொடனே விவசாயிகிட்ட கேட்டார். PR பாண்டியன் அவர்களை பார்த்தாங்க, எல்லா விவசாய சங்கங்களை பார்த்தாங்க, எங்களை அழைத்து எல்லா விவசாய சங்கங்களும் பேச சொன்னாங்க. உடனடியாக ஏன் அந்த அறிவிப்பு கொடுத்தாருன்னா, நம்மளுடைய உணவுத்துறை முன்னாள் முறைத்துறை அமைச்சர் சொன்னார், நமக்கெல்லாம் ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும். இது வரைக்கும் நம்ம இங்க இருக்கக்கூடிய இல்ல அவரோ ரேஷன் கடையில இருந்து அரிசி வாங்கி நம்ம வீட்டில் சாப்பிட்டு இருப்போமா? மக்களுடைய பிரச்சனை இது, உண்மையான மக்களுடைய பிரச்சனை. பெரும்பாலும் முதல்வருடைய கவனத்திற்கு வந்தது இலவசமாக கொடுக்கக்கூடிய அரிசி மக்கள் வீட்டில் சாப்பிட முடியாத அளவுக்கு தரம் குறைந்திருக்கு. அதற்கு உடனடியாக முதலமைச்சர் சொன்னார், உடனடியாக 2750 சன்ன ரக நெல்லுக்கு விலை ஏற்றுவோம். அந்த நெல் அதிகமாக உற்பத்தி படும் பொழுது அந்த நெல்லை மக்களுக்கு கொடுங்கன்னு சொன்னதுக்காக இன்னைக்கு 2750 ரூபாய் ஏற்றிருக்கார். இதை எதற்காக ஏற்றிருக்காருன்னு புரியணும். உணவுத்துறையில இப்ப இருக்க அரிசியோட நல்ல குவாலிட்டியான அரிசி கொடுக்கணும், சன்ன ரக அரிசி கொடுக்கறதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்கார். சிதம்பரம் எம்எல்ஏ தமிமுன் அன்சாரி அவர்கள் இவர் என்ன சொன்னாரு, தந்தை பெரியார கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு பெரியார் திடல்ல போலீஸை குவிக்கிறீங்க, சரியா? இது நீட் எதிர்ப்புல திராவிடர் கழக பிரச்சாரத்தை தடுக்கிறதா? இதெல்லாம் சரியாங்கன்ற மாதிரி இப்படி கேள்வி கேட்டாப்ல. இந்த நேரத்தில் நேரடியாக ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன், கேட்கவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். நீட் தேர்வுக்கு எதிராக நாம் எல்லாம் ஒற்றை மனநிலையிலே இருக்கின்றோம். ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும் அதிலே மாறுபட்ட கருத்து இருக்கலாம், ஆனால் நாம் எல்லோரும் ஒரே மனநிலையிலே இருக்கின்றோம். இந்த பேரவையில் நாம் எல்லோரும் நீட்டுக்கு எதிராக இருக்கின்றோம் என்ற மனநிலை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. ஆனால் நீட்டுக்கு எதிரான மனநிலையில இந்த ஆட்சியும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு பரப்புரையில திராவிடர் கழகம் ஈடுபடுகிறது, முறையான அறிவிப்பு செய்கிறது, காவல்துறையிடம் அதுக்கான அனுமதியை பெறுகிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கத்துடைய நிலைப்பாட்டை வலியுறுத்தி ஒன்றிய அரசுக்கு எதிராக அவர்கள் ஒரு பரப்புரையை ஜனநாயக வழியில அமைதி வழியில மேற்கொள்கின்ற பொழுது அந்த பரப்புரைக்கு தடை விதித்தது என்ன நியாயம்? பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறீர்கள், நான் பாராட்டுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், வாழ்த்துகிறேன். அந்த பெரியார் திடலில சுற்றிலும் போலீஸை குவித்து ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி என்ன நியாயம்? திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் என்ன தீவிரவாதிகளா? நான் யோசிக்க வேண்டாமா? உங்களுடைய அந்த கருத்தை, நம் எல்லோருடைய கருத்தை தான் அவர்கள் பரப்புரையாக மேற்கொள்கிறார்கள். அண்ணன் MRK பன்னீர்செல்வத்தோட பேச்ச இதுக்கப்புறமும் விட்டுற முடியுமா? தொடர்ந்து அவர் தான் ஸ்கோர் பண்ணிட்டே இருக்காருன்னு சொன்னேன். நல்லா நகைச்சுவாக பேசினாருங்க. அதாவது நீங்கள்லாம் படம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, நாங்கள் அப்படி இல்லைப்பா, அதிமுக திமுக நாங்கள் எல்லாருமே பேசி பேசி வளர்ந்தவங்க. வேளாண் துறைக்கு 275 கோடி ரூபாய் நீங்கள் குறைவாக நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கீங்க. எங்கள் ஆட்சியிலலாம் விவசாயிகள் போராடவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு ஒரு விஷயத்த அமைச்சரை கோட் பண்ணார் பாருங்க. அதாவது ரமேஷ் அவர்களை அறநிலையத்துறை அமைச்சர்னு சொல்லுவோமா, ஆனால் அண்ணன் என்ன தெரியுமா சொன்னார், இந்த ஒரு சாமி அமைச்சர் அப்படின்ட்டார். அதாவது அறநிலையத்துறை சாமி அமைச்சர் அப்படி கோட் பண்ணிட்டார் அறநிலையத்துறை அமைச்சரை. சொல்லிட்டு என்ன ஒரு ஃபுல்லாக ரீல்ஸாக விட்டுக்கிட்டுருக்காரு. ஃபுல்லாக அந்த ரீல்ஸ்லாம் பார்த்து அப்படியே பேசுகிறாருன்ற மாதிரி முகத்துக்கு நேராக கிண்டல் பண்ணுறதா இருந்தால் அது அண்ணனுக்கு மட்டுமே கைவந்த கலை நினைக்கிற மக்களே அமைச்சர் அங்கே வச்சுக்கிட்டு இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதையெல்லாம் பார்த்த CM விஜய் அவர்கள் குலுங்கி 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 சிரிக்க ஆரம்பிச்சார் ஒரு இடத்துல. அப்புறம் நம்ம சாமி அமைச்சர்னு சொன்னார்ல அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள், இவர் என்ன பேசினார்னா, அப்படின்னா அவ்வளோ போராட்டங்களை உங்கள் கவனத்துக்கு வரவே இல்லையாங்க? உங்கள் ஆட்சியிலையும் பல விவசாயிகள் போராடினாங்க. கரும்பு தோட்டத்துக்குள்ளே கான்கிரீட்டை போட்டு நடந்தது, அந்த விஷயம்லாம் தெரியுமா உங்களுக்குன்னு அவங்க தலைவர் வச்சு அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு. திரைக்கதையெல்லாம் எழுதி எப்படி தான் இப்படிலாம் வந்து பேசுகிறீங்களோ அசம்பிளிக்குள்ளே, அந்த டெக்னிக்கெலாம் அண்ணங்கிட்ட இருந்து தான் இப்போ நான் கற்றுக்கிட்டேன்னு இவரு ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணியிருந்தாப்புல. இவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சா அவைக்குள்ளே. இதுக்கப்புறம் ரகுபதி அவர்கள் திமுக முன்னாள் அமைச்சர் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணாருங்க வெளியே. அதாவது தமிழ்த்தாய் வாழ்த்து தீர்மானத்தால் பெருசாக பிரோஜனம் எதுவும் இல்லைப்பா, இது காரணம் என்னென்னா இது ஆளுநரை கட்டுப்படுத்தும்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அது சந்தேகம்தான். வேணும்னா தாவைக்கு அரசு சட்டம் கொண்டு வரலாம், பார்ப்போம் இந்த அரசு இதுக்காக தனி சட்டத்தை கொண்டு வராங்களான்னு இவர் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். இன்னொரு பக்கம் இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை முதல்ல பாடணுன்ற விஷயம் இருக்குல்ல, இது நம்ம சின்ன ஹைகோர்ட்டில் வழக்காக போடப்பட்டிருந்துச்சு. இந்த வழக்கு விசாரணையில் மத்திய அரசு பதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதான் கடவுள் இல்லைன்னு சொல்லலை, இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். ஏன்னா புரியுதா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஒரு பதில் இது. என்னென்னா அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடணும், ஆனால் தமிழ்த்தாய் வாழ்த்தை கடைசியில் தான் பாடணும்னு நாங்கள் எதுவும் வற்புறுத்தலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? அதான் இதை பண்ணிடாது அப்படின்னு டைரெக்டாக சொன்னால் தான் வெளியே இஷ்யூ ஆகும்ன்ட்டு நாங்கள் சட்டப்படி அதை சொல்கிறோம், அவ்வளோதான்.
நாங்கள் இதை போட வேணாம்னு சொல்லியே அப்படின்னுறாங்க. எங்கே வந்து நின்றுருக்கான் தெரிதா மக்களே? ஓகே ரைட்டு. இதுக்கு மத்தியில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முரசொலி ஆஃபீஸ்க்கு நேரில் கிளம்பி போயிருக்காரு. முரசொலி நாளிதழோட 85வது ஆண்டு விழா இருக்குல்ல, இதை முன்னிட்டு தான் அவர் ஆஃபீஸ்க்கு டைரெக்டாக போய் விசிட் அடிச்சிருக்காப்புல. அங்கே போனவர் அங்கே இருக்க மிஷினரிஸை ஃபுல்லாக பார்த்துட்டு அங்கே இருக்கவங்ககிட்ட நல்லா பேசிட்டு அதுக்கப்புறம் முரசொலி பேப்பரை புரட்ட ஆரம்பித்தார். என்ன சொல்லியிருக்காப்புல, தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றோட நாட்குறிப்பு இந்த முரசொலி தான். கலைஞர் வளர்த்த மூத்த பிள்ளை இந்த முரசொலி தான்ன்றாரு. இட் மீன்ஸ் கலைஞருக்கு ஒரு மகனாக இருந்தாலும் கலைஞர் அவர்கள் ரொம்ப பெருசாக நேசித்தது மகனை விட அந்த மூத்த பிள்ளைய முரசொலின்றதை அவர் இங்கே கன்வே பண்ணுறாரு. இதுக்காக நான் பார்க்காத வேலையே இல்லை அப்படின்ட்டு ஃப்ளாஷ்பேக்கில் ஓப்பன் பண்ணியிருக்காரு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அட் த சேம் டைம் திமுக என்னதான் அவங்க எலெக்ஷனில் ஆட்சியை பிடிக்காமல் போயிருந்தாலும் அவங்க கட்சியிலேருந்து தாவேக்க பக்கம் போகிறவங்க எண்ணிக்கை ரொம்ப சொற்பந்தான், ரொம்ப சொற்பந்தான். ஆனால் அதிமுக கஷ்டகாலம், இப்போ அந்த கஷ்டகாலம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அண்ணன் சிவி சண்முகம் இருக்கார்ல, அவர் இப்போ என்ன சொல்கிறாரு, அதிமுக ஜெயிச்சா இபிஎஸ் காரணன்றீங்க, அதுவே தோத்துட்டா மாவட்ட செயலாளர்கள் தான் காரணமா? வலுவான தலைவர் வேணும்னு தான் இபிஎஸ் அவர்களை தேர்வு பண்ணோம். ஆனால் ஒரு தேர்தலில் கூட அவரால் கட்சியை வெற்றி பெற வைக்க முடியலையே அப்படின்னு கொஸ்டினை ரைஸ் பண்ணியிருக்காரு. போகிற போக பார்த்தா பொதுச் செயலாளர் மாற்றம்ன்றது கூடிய சீக்கிரம் நடந்துன்ற மாதிரி தான் மக்கள் இருக்குது. இதுக்கு மத்தியில் விசில் அளப்பற ஒன்று நடந்திருக்கே பாருங்கள். திருநெல்வேலி மாமன்ற கூட்டம் ஒன்று நடந்துச்சு. இதில் தாவேக்கா கவுன்சிலர் அல்லாப்பிச்சி அவர்கள் வந்தார். வந்தவர் சும்மா வரல, வாயில் விசிலு, தோளில் தாவேக்கா துண்டு, நல்லா விசில் அடிச்சுக்கிட்டு ஒரு ரெஃப்ரி உள்ளே என்ட்ரி கொடுத்தா அப்படிங்க இருக்கும், அது போல் வந்தாப்புல மன்றத்துக்கு. இதெல்லாம் பார்த்து அங்கே இருந்த எல்லாருமே கடுப்பாயிட்டாங்க. எல்லாருமே எதிர்ப்பை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க இவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க தேர்வுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமே ராமகிருஷ்ணா வேறு என்ன பண்ண முடியும், ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. 2 மாதங்கள் இவரை சஸ்பெண்டே பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் ஊக்குவிக்கிற விஷயமே இல்லைங்க. மாமன்ற கூட்டம் சார்ந்து எதுக்கு இது போல விஷயங்கள்லாம் பண்ணணும்? இதே போல் நாளைக்கு சூரியன் மாரி சூடாவணத்தை கையில் கொண்டு வரோம், டிஎம்கே கொடியை போட்டுறோன்னு சொன்னால் ஏற்றுப்பீங்களா? ஏடிஎம்கே சைடில் ஃபுல்லாக மரங்களையாக கொண்டு வரோம், ரெட்டால் எல்லாத்துலையும் இருக்குது பாரு அப்படின்னு மரத்தை உள்ளே கொண்டு வச்சா ஓகேவா உங்களுக்கு? எதுக்கு இது போல விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு தெரியல. அண்ணா வயசு அதிகம், ஆனாலும் ஜென்சியை விட அதிகமாக யோசிச்சிருக்காருல, இது எப்படி போய் முடிய போதும்? அண்டு காவிரி நீரை தமிழ்நாட்டுக்கு திறந்து விட்டே ஆகணுன்ற இஷ்யூ இருக்குல்ல, நம்ம தமிழ்நாடு அரசு சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்காங்களே, அந்த வழக்கு விசாரணை வர்ற 13ஆம் தேதி நடக்க போகுது மக்களே. ரொம்ப முக்கியமான நாள் இது, குறித்து வச்சுக்கோங்க. அண்ட் இது கூட இன்னொரு விஷயத்தை இன்புட்டாக கொடுத்துட்றேன். ஒரு சில நாடுகளில் நெடுஞ்சாலைகள்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் ஃபுல்லாக சோலார் பேனல்ஸை இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெடுஞ்சாலைனா கிலோமீட்டர் கணக்கு சோலார் பேனல்ஸை கவர்மெண்ட்டே போட்டுக்கிட்டு இருக்கு. எதுக்காக? நிலக்கரி எரிச்சு நம்ம மின்சாரத்தை எடுக்கிறத விட இதை வச்சு நிறைய எடுத்துப்போம்ப்பா, முடிஞ்ச வரைக்கும் தெருவிளக்குகளை ஆச்சும் இந்த மின்சாரத்தை நம்ம கொடுப்போம்னு பண்ணிட்டு இருக்காங்க. இதை தமிழ்நாடு அரசு கன்சிடர் பண்ண சிறப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம ஊரில் வெயிலுக்கு பஞ்சம் இல்லை, ரோட்டுக்கும் பஞ்சம் இல்லை. பார்த்து எதனா செய்யுங்க. அண்ட் மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரே வினா இருக்குது. முடிஞ்சதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த காவிரி வழக்கு இருக்குல்ல, இதில் வழக்கம் போல் தமிழ்நாட்டுக்காக சாதகமான தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் கர்நாடக அரசு அதையும் மதிக்கும் நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.